அந்த மார்க்கம் உள்ளவர்களாக திருமணம் முடிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்வில் இல்லற வாழ்விலே ஈடுபடுகிற போது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடித்தான் ஈடுபடுவார்கள். பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா என்ற துஆவோடு தான் ஆரம்பிப்பார்கள். நாம் உளு செய்கிற போது பிஸ்மி சொல்கிறோம். ஒரு பிராணியை அறுக்கிற போது பிஸ்மி சொல்லி அறுக்கிறோம். குர்ஆன் ஓதுகிற போது பிஸ்மி சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே நுழைகிற போது பிஸ்மி சொல்கிறோம். சாப்பிடுகிற போது குடிக்கிற போது பிஸ்மி சொல்கிறோம். ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் சேருகிற போதும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சேர வேண்டும். யா அல்லாஹ், எங்களையும் எங்களுக்கு எதை நீ வழங்க இருக்கிறாய் அந்த செல்வத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தான் சேருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஆரம்பமே பிரார்த்தனை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அன்றில் அந்த இரவில் அவர்கள் இருவருக்கும் குழந்தை உண்டாகிவிட்டால் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெற்ற குழந்தையாக மாறும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆரம்பமாகவே ஒரு குழந்தையை உருவாக்குகிற பெற்றார்கள் மார்க்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கத்தோடு அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்பதனை நபி அவர்கள் உணர்த்துகிறார்கள். திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் இருக்க வேண்டிய பிரார்த்தனைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்கவில்லை, நல்லவர்களில் எனக்கு பாக்கியத்தை தா என்று கேட்கிறார்கள். எனக்கு நன்கொடையாக குழந்தை பாக்கியத்தை வழங்க வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், சாலிகானவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பதை பார்க்கிறோம். பிரார்த்தனை என்பது நாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை தா, குழந்தை பாக்கியத்தை தா என்று கேட்பது அல்ல. எனக்கு தருகிற அந்த பாக்கியத்தை சாலிகான நல்ல குழந்தையாக தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், உன்னிடமிருந்து நல்ல சந்ததியை தாயா அல்லாஹ், மனமான நல்ல சந்ததி எனக்கு வழங்கிடையா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். நம்ம சுயநலத்தோடு எப்படி கேட்கிற, எனக்கு என்ற புள்ள நல்லா இருந்தா போதும், பேர புள்ள கூட்டி புள்ள அந்த புள்ள நமக்கு அது கணக்கே இல்லை. ஆனால் நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அவர்கள் தனக்காகவும் தன் குழந்தைக்காகவும் குழந்தையின் குழந்தைக்காகவும் குழந்தையின் குழந்தைக்காகவும் என பரம்பரையே நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். பரம்பரை சிறந்த பரம்பரை உருவாக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்றாடி கேட்பார்கள். இந்த நிலைமை நம்மிடத்திலே வர வேண்டும்.